ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நேற்று திமுகவோட இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் விருதுநகர்ல நடந்தது. மிகப்பெரிய அளவுல அந்த விழா நடந்தது. முதலமைச்சர் பேசும்போது திமுகனாலே பிரம்மாண்டம், இளைஞர் அணினாலே பிரம்மாண்டம், உதயநிதினாலே பிரம்மாண்டம் அப்படின்னு அந்த கூட்டத்தினுடைய பிரம்மாண்டத்தை விவரிச்சு பேசினாரு. மீண்டும் 7வது முறையாக திமுகவை வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும். நம்ம சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம். பட்ஜெட்ல நமக்கு ஒரு முட்டை போட்டு தமிழ்நாட்டுக்கு மொட்டை அடிச்சுட்டாங்க. தேர்தலில் அவங்களுக்கு நம்ம அதே முட்டையை திருப்பி கொடுக்க வேண்டியது, 0வை திருப்பி கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. மக்கள் கொடுப்பாங்கன்னு நம்புறேன்னு பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இது எல்லாமே தேர்தல் பரப்புரை. இது எல்லாமே தேர்தல் பரப்புரைங்க. நடக்கத்தான் செய்யணும். தேர்தல் வரப்போகுது. ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா, திமுக கூட்டத்தை, சரியான கூட்டத்தை கூட்ட முடியும். நம்பர் 1. இளைஞர் பட்டாளத்தை கூட்ட முடியுங்கிறது நம்பர் 1. அதுல அவங்களுடைய செயலாக்கம் நல்லா இருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு, இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முதல்வருமாகிய திரு ஸ்டாலின் அவர்கள் தாங்கள் செய்த சாதனைகளின் அடிப்படையில் பேசுகிறார். அது மக்கள்கிட்ட எடுபடும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நான் சொல்லியிருக்கேன், குறையே இல்லாத ஆட்சி எதுவுமே கிடையாது. இந்த ஆட்சியிலையும் குறை நிச்சயமா இருக்கணும். ஆனா குறைகளை மிஞ்சி மேல இருக்க ஒருத்தர் இத்தனை திட்டங்கள் தீட்டிருக்காரு. அந்த திட்டங்கள் செயலாக்கப்பட்டிருக்கின்றன. இது சும்மா வாயில வடை சொல்றது இல்ல. நான் முதல்வன் திட்டத்தினால எத்தனை பேர் குடிமைப் பணியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். காலையில பிரேக்ஃபாஸ்ட் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால அட்ரிஷன் எந்த அளவுக்கு நீக்கப்பட்டிருக்கு, அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு மேல போயிருக்கு. இப்ப 3 வருஷத்துக்கு மேல இந்த ஸ்கீம் நடந்துகிட்டு இருக்கு. எக்கானமிஸ்ட் ஏற்கனவே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதுவுமே கதை கிடையாது. இது மக்கள்கிட்ட போய் சேரும் நம்புறேன். மற்றபடி ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியா வச்சுக்கிட்டு இருந்தத, தங்களுடைய பலத்தை இன்னைக்கு கைனட்டிக் எனர்ஜியா காட்ட வேண்டிய தேவை இருக்கு. ஒரு எலெக்ஷன் வர்றதுனால அவங்க கைனட்டிக் எனர்ஜியா காட்டிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். பிசிக்ஸ்க்கு போயிட்டீங்க சார். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருந்து பிசிக்ஸ் சயின்ஸுக்கு போயிட்டீங்க. நீங்க முதலமைச்சர் தன்னுடைய அரசின் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார். ஆனா அவரை விமர்சிக்க கூடியவர்கள் அந்த மாதிரி சொல்லல. சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியது தானே. நீங்க சொல்றதுக்கு உங்ககிட்ட ஒரு சாதனையே இல்ல. அதனால எதற்கெடுத்தாலும் ஒன்றிய அரசை குறை சொல்லி கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு தான் விமர்சகர்கள் சொல்றாங்க. அப்படி இல்லையே, அப்படி அவர் செய்யலையே. ஒன்றிய அரசு இவ்வளவு கொடுமைகள் செய்த பொழுதிலும் அதையும் மீறி இந்த சாதனைகள் நாங்கள் செய்திருக்கிறோம் தானே சொல்றாரு. சாதனை பத்தி தானே பேசுறாரு. அதாவதுங்க, அவர் செய்தவை பல, அவை மகத்தானவை. அவர் செய்ய நினைப்பவை மேலும் பல, அவை மேலும் மகத்தானவை. இதுதான் உண்மை. இதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த ஒன்றிய அரசு மட்டும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ற ஒன்றிய அரசா இருக்கட்டும், இன்னும் பல காரியங்களை இவங்களால செஞ்சிருக்க முடியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்னும் நிறைய பண்ணிருக்க முடியும். சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல நிறைய பண்ணிருக்க முடியும். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ல நிறைய பண்ணிருக்க முடியும். அதுக்கெல்லாம் இடைஞ்சல் போட்டுக்கிட்டு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு. இதுதான் உண்மை. அத அவர் சொல்றாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? அவரை எதிர்க்கக்கூடியவங்க, முதலமைச்சருக்கு எதிர்க்கக்கூடியவங்க, நீங்க கெஞ்சியோ மிஞ்சியோ மிரட்டியோ வாதாடியோ ஏதாவது ஒன்று செய்து நீங்க தான் ஒன்றிய அரசிடமிருந்து எல்லாவற்றையும் பெற வேண்டும், ஒன்றிய அரசை நீங்க குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பேசுறத பேசிட்டே போட்டுன்னு விட்டுற வேண்டியதான். வேற இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? முரண்படி என்ன பதில் சொல்ல முடியும்? இல்ல, கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்கள நாங்க ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டோம். உனக்கு வாங்க ஆமா, விக்டிமையே திரும்பவும் விக்டிமைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அதுல கிடைக்கக்கூடிய பொருளாக. தமிழ் மக்களுக்கு நல்லா தெரியுங்க. இந்த ஒன்றிய அரசு தமிழ் மக்களை வஞ்சிக்குதா இல்லையாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு திமுகவின் கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டிய பணியை இளைஞர் அணிகிட்ட கொடுத்தோம். அதை உதயநிதி சிறப்பாக செய்யறாரு. அடுத்த ஜெனரேஷன் என்ன, நியூ ஏஜ் டிராவிடியன் ஸ்டாக்காக இருக்கீங்க அப்படின்னு அந்த இளைஞர் அணியை பார்த்து முதலமைச்சர் சொல்றாரு. பட் பொதுவாக இளைஞர்கள் திமுக கிட்ட எல்லாம் இல்ல, அது எல்லாம் நடிகர்களோட இருக்கு அல்லது வேறு கட்சிகளோட இருக்கு.
திமுகவிடம் இளைஞர்கள் இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க எதிர்த்தரப்பு. ஏன் கூட்டம் தான் அடையாளமா இருக்கும்னா, விஜய் பின்னாடி கூட்டம் போது பாத்தீங்களான்னு கூட்டம் தான் அடையாளமா இருக்கும்னா, இப்ப நேத்து வந்த கூட்டத்தை பத்தி என்ன சொல்ல போறாங்க? அந்த கூட்டம் எல்லாம் தானாக வந்த கூட்டம் இல்ல, வரவழைக்கப்பட்ட கூட்டம் அப்படின்னு விமர்சனம் வைப்பாங்கல்ல சார். விமர்சனம் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்ப விஜய்க்கு கூட்டம் வந்ததுன்னா உடனடியா அவர் பின்னாடி அத்தனை பேர் சேர்ந்திருக்காங்கன்னு ஒரு ரசிகர் கூட்டம், ஒரு சினிமா நடிகரை பார்க்க வர்ற கூட்டத்தை என்னமோ ஒரு கொள்கை குன்றுகளாக வந்து நிக்கிறாங்கிற மாதிரி பேசுறதும், அப்ப இங்க வந்த கூட்டம் எல்லாம் யாரு? இங்க சினிமா நடிகர் யாரும் இல்ல, கொள்கை பேசுறவங்க தான் இருக்காங்க. இப்ப இவங்க வந்து இந்த கூட்டம் அப்ப யாருக்காக வேண்டி வந்தது? வந்த கூட்டத்தை வரவே இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல. இப்போ மோடி இங்க கூட்டம் நடத்தும் போது பல சமயங்கள்ல வந்து அவங்க எதிர்பார்த்த கூட்டம் போன தேர்தல் சமயத்துல இல்ல. அந்த இது ரோட் ஷோ நடத்தினாரு. எல்லாருக்கும் தெரியும் அந்த ரோட் ஷோ வாஸ் எ ஃபெயிலியர். யாரும் அதை பத்தி பேச மாட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோல கூட ஆட்கள் இல்ல அந்த ரோட் ஷோல நம்ம பார்த்தோம். ஆனா இங்க அப்படி இல்லையே. சிஎம் வரும்போது ஆட்கள் வர்றாங்களே, எல்லாருமே கூட்டு வர்றாங்களா? இவர்கிட்ட பலனடைஞ்சவங்க வந்து நிச்சயம். நாங்க வந்து இதுல இருந்த போது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல எங்களுடைய கல்லூரி இருந்தது. நான் படிச்சுட்டு இருந்த போது அங்க அந்நேரம் கலைஞர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்திருந்தாரு. பாதி பையங்க காலேஜ்ல காணும். நான் காலேஜ்ல ரொம்ப மரியாதையா டிசிப்ளின்டா உட்காந்துட்டு இருந்தேன். அவர் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் என்கிட்ட சொல்றாரு, என்னப்பா உனக்கு அரசியல் ஆர்வம் இல்லையா? ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரி அதுக்கு உண்மையான பேர் வந்து வெள்ளிப்புத்தூர். ஆண்டாள் அங்க இருந்தாங்கிறதுனால ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் வில்லிபுத்தூருக்கு பக்கத்துல மல்லிபுத்தூர் இருக்கு, ரொம்ப பக்கத்துல. மல்லிபுத்தூருக்கு கலைஞர் கருணாநிதி அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துக்கு அவர் வந்து வர்றாரு. அவர் வரும்போது இங்க காலேஜ்ல பாதி பசங்களை காணும். அவரு இப்ப ப்ரொஃபசர் புஷ்பராஜ் என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு, ஏன்னா நான் பேச்சு போட்டியெல்லாம் போவேங்கிறதுனால, ஏன்பா உனக்கு வந்து அரசியல் ஆர்வம் இல்லையா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் எனக்கு அரசியல் ஆர்வம் இருக்கு, நான் தினம் அதை படிச்சுக்கிட்டே இருக்கேன். அதனால இன்னைக்கு வந்து படிப்பை விட்டுட்டு அங்க போய் நிக்கணுங்கிற தேவை எனக்கு இல்லை, நான் தொடர்ந்து அதுல வந்து ஆர்வமா இருக்கேன் சார் அப்படின்னு. நீ போறதுன்னா போலாம் அப்படின்னாரு. ப்ரொஃபசர் என்கிட்ட சொன்னாரு, நீ போறதுன்னா போலாம். இல்ல சார் இனிமே போய் அங்க லேட் ஆயிரும். அப்ப போயிட்டு வந்த பசங்க என்னுடைய சக மாணவர்கள் அவங்க சொன்னது வந்து, அவ்வளவு கூட்டத்துல எல்லார்ட்டையும் பேசிட்டு மாணவர்கள் அதாவது இளைஞர்களை பார்த்த உடனே அவங்கள பார்த்து கையை சுச்சிட்டு படிப்பை கெடுத்துடலையே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாராம். இவங்க சொல்றாங்க, நம்ம என்ன செய்யறோங்கிறது இந்த ஆளுக்கு எங்க இருந்துதான் விளக்கணும்னு தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. இது தானாக வந்த கூட்டம் இல்லைன்னு அவங்களால சொல்ல முடியாது சார். ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஃபில்அப் பண்ணி வாங்கி அவங்கள நேர்ல அப்படித்தான் ஆட்கள் இருக்காங்களா இல்ல பொய்யாக உருவாக்கப்பட்ட கேரக்டரா அது அப்படின்னு நேர்ல பார்த்து போட்டோ எடுத்து போட்டோவோடு கூடிய ஐடென்டிட்டி கார்டு கொடுத்து 5 லட்சம் பேர் 5 லட்சம் பேரை பண்ணிருக்காங்க. அதுல இருந்து தான் வர்றாங்க 1.5 லட்சம் பேரு. ஆக அந்த விமர்சனத்துல பொருள் இல்ல. ஆனா அதெல்லாம் இந்த டீடைல்ஸ் எல்லாம் மக்களுக்கு தெரியாதுங்கிறதுனால அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு அரசியல் கட்சிகள் வந்து செய்ய வேண்டியது திமுக ஒரு முன்னோடியை காமிச்சுட்டு இருக்காங்க, செய்வன திருந்த செய். அந்த காலத்துல இருந்த மாதிரி அரசியல் வந்து இன்னைக்கு கிடையாது. இளைஞர்கள் அந்த காலத்துல இருந்த இளைஞர்கள் இன்னைக்கு கிடையாது. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும், உண்மையை உணர்த்தணும். அதுக்கு அப்புறம் தான் சொல்லணும் எங்க கூட வாங்கன்னு சொல்லி. நம்ம கூட வாங்கன்னு சொல்றதுனால யாரும் கூட வரமாட்டாங்க. இன்னைக்கு அதை வந்து திமுக வந்து நல்லா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தோற்றம் எனக்கு வருது இந்த ஃபீல்டு எல்லாம் பார்க்கும்போது. மற்ற கட்சிகளும் அது மாதிரி பண்ணா நல்லா தான் இருக்கும். அதற்கு வேலை செய்யணும், உழைக்கணும். ஆமா, உழைக்கணும். ஏற்கனவே நாங்க உழைச்சாச்சு, இப்ப நாங்க அறுவடை செய்யத்தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டே உள்ள வர்றவங்களை நம்ம எப்படி சொல்ல முடியும்? மற்ற மாநிலங்கள்ல வட மாநிலங்கள்ல வந்து பாஜக அது மாதிரி உழைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா RSS வந்து அவங்களுக்கு பின்புலமா இருக்கு. பாஜகவுக்கு வர்ற தொண்டர்கள் வந்து எலெக்ஷன் சமயத்துல வேலை பார்க்குற தொண்டர்கள் பெரும்பாலும் RSS தொண்டர்கள். அந்த இளைஞர்கள் அவங்க வர்றவங்க அவங்க அதனால ஈர்க்கப்பட்டிருக்காங்க. இப்ப என்னைய கேட்டீங்கன்னா எப்படி ஈர்க்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றீங்கன்னா அது சரியான வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். அவர்கள் அதனால் திசை மாறி போயிருக்கிறார்கள். RSS சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுக்கப்பட்டு திசை மாறி போயிருக்கிறார்கள். ஒரு நாள் அங்கேயும் வந்து தெளிவு பிறக்கும், சந்தேகம் இல்லாம தெளிவு பிறக்கும். அந்த இளைஞர்களை கல்வி போட்டணும், அரசியல் படுத்தணும். அரசியல் அவங்களுக்கு அந்த அரசியல் புரிதல் அதிகமாகும் போது தங்களுடைய தவறான பாதையை உணர்ந்து சரியான பாதைக்கு வருவாங்க அப்படின்னு ஜனநாயக பாதைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்ற நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிறேன். அப்போ அது ஜனநாயக விரோதமான தன்மையில பாரதிய ஜனதா கட்சி இருக்குதா அப்படிங்கிற கேள்வி அடுத்தாப்புல வரும் அப்படி சொன்னா. இதுல சந்தேகம் வேறையா?
2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய செயல்கள் எது வந்து ஜனநாயகத்துக்கு உகந்ததா இருக்கு? அரசியலமைப்பு சட்டத்தின் ஊடாக அரசியல் சட்டத்தை குலைப்பது எப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சார், நேரு வந்து நாடாளுமன்றத்தை கும்பிட்டுட்டு வந்தாரா? இவரு விழுந்து வணங்கிட்டு வந்தார் சார். அப்போ நான் ஜனநாயகத்தை மதிக்காதவர் அப்படி செய்வாரா? ஷோல பெரிய ஆளா தான் இருக்கு. நம்ம ஆங்கிலம் சொல்லுவாங்களா, ஃபார்ம் அண்ட் கண்டென்ட், வெளித்தோற்றம் உள்ளடக்கம். நேரு விட்ட உள்ளடக்கம் பரிபூர்ணமாக இருந்தது. வெளித்தோற்றம் இருந்தது, மிக குறைவாக இருந்தது. ஆனால் உள்ளடக்கம் பரிபூர்ணமாக இருந்தது. மோதிட்ட வெளித்தோற்றம் 100% மார்க். உள்ளடக்கம் என்னன்னு பார்த்தா, நான் தான் சொல்றேன், எல்லா இடத்துலயும் தன்னுடைய பேரை பிரபலப்படுத்துறதுல வெற்றி அடைந்து விட்டார். இதனால ரேஷன் கார்டுல இவருடைய பேர் இருக்கும். இது கொரோனாவுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுன்னா இவர் போட்டோவும் பேரும் இருக்கும். இது மாதிரி எல்லா இடத்துலயும் தன்னுடைய முகத்தை வந்து பதிய வைக்கிறதுல வெற்றி அடைந்து விட்டார் திரு மோடி. முகம் பதியப்பட்டது. என்ன கொள்கை சென்றது மக்களுக்கு, மக்கள் நன்மைக்காக என்ன கொள்கை நடத்தியிருக்காங்க. 5 கிலோ தானியம் கொடுக்கறத பத்தி பேசுறாங்க யூபியில. அது நிச்சயமா ஒரு நல்ல செயல் தான். இதுக்கு முன்னாடி அவங்க யாருமே செய்யல. பசிப்பிணி ஆற்ற வேண்டும். ஆனா எத்தனை பள்ளிக்கூடத்தை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்ப இவங்க வந்து பிரைமரி ஸ்கூல். இப்ப நம்மளை பார்த்து நீங்க மட்டும்தான் அவங்க மட்டும்தான் 5 கிலோ கொடுக்குறாங்களா, நீங்களும் தான் கொடுக்குறீங்க, மக்களை வந்து பிச்சைக்காரங்களாக்குறீங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆனா இங்க வந்து தானியம் மட்டும் கொடுக்கல. அடுத்து பள்ளிக்கூடத்துக்கு தேவையான குழந்தைகள் பள்ளிக்கு போறதுக்கான எல்லா விதமான என்கரேஜ்மெண்ட் இங்க இருக்கு. +2 முடிக்கிற வரைக்கும் புஸ்தகம் வாங்க வேண்டியதில்லை, நோட்டு புஸ்தகம் வேண்டியதில்லை. மாணவருக்கு எல்லாமே அரசு கொடுக்குது. அப்படி ஒரு நிலைமை இங்க உருவாயிருக்கு. அரசு மற்றும் அரசு சார்ந்த பள்ளிகள் எல்லாத்துலயுமே இந்த நிலைமை இன்னைக்கு இருக்கு. அது மாதிரி அங்க யூபியில இருக்கா? இவங்க ஆட்சி புரியுற எந்த மாநிலத்திலயாவது அது இருக்கா? அந்த அடிப்படை வேறுபாடு என்னங்கிறதுல இருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது சார். இந்த நலத்திட்டங்கள்னு வரக்கூடிய திட்டங்கள், அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் ஒரு சமூக முன்னேற்ற கோட்பாட்டோடு இணைந்தது, அதை அடிப்படையாக கொண்டது. சாதாரண மக்களை எம்பவர் பண்றதுக்காக, சாதாரண மக்கள் வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்காக அப்படிங்கிற நோக்கத்தோட உருவாக்கப்பட்ட திட்டங்கள் வந்து அப்படி பலனை கொடுக்கும். வெறும் கன்சம்ஷனுக்காக கொடுக்கக்கூடியது, ஏதோ இதை நுகர்வதற்கு கஷ்டப்படுறாங்க, நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம்னு நுகர்வு மட்டுமே நோக்கமாக கொண்டு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் நுகர்வு ஆனதோட முடிஞ்சு போகும், அல்லது நுகர்வு ஆகாமலே கூட அப்படியே அறகுறையாக கிடக்கும். சீன பழமொழி வந்து சொல்லுதுங்க, மீனை கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கத்து கொடுங்க. அவங்க மீன் கொடுக்குறாங்க, இங்க வந்து தமிழ்நாட்டுல மீனும் கொடுக்குறோம், மீன் பிடிக்கிறதுக்கு கத்தும் கொடுக்குறோம். அவ்வளவுதான். கொஞ்ச நாள்ல மீன் தேவைப்படாது, கொஞ்ச நாள்ல மீன் தேவைப்படாது, இன்னும் கொஞ்ச நாள்ல கத்துக்கோங்க. அதுதான் இறுதிப்படி. இதுல ஒன்றிய பட்ஜெட்டை கண்டிச்சு திமுக கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டுல பிப்ரவரி 12ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கிறாங்க சார். மத்திய நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்கு போதிய திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கிறது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய சார்ஜ். அந்த அடிப்படையில யூனியன் பட்ஜெட்டை கண்டிச்சு திமுக கூட்டணி 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துது. தேர்தல் நேரத்துல மக்கள் மன்றத்துல ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதையும் அது செய்யுது. அதிமுகவும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போகுது. இதை பத்தி பேசிட்டு அதுக்கு போலாம் சார். இது தேர்தல் நேரத்துலங்க வழக்கமாக கண்டன அறிக்கைகள் இவைகளின் மூலம் மக்களுக்கு சொல்வது தேர்தல் நேரத்தில் இப்படிப்பட்ட வெளிப்படையான போராட்டங்கள் மூலம் சொல்லப்படும். அது தேவை, அதை அவங்க பண்றாங்க. அதிமுக வந்து 125 நாள் வேலை திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாம அல்லது சீர்குலைக்கிற விதமாக நடந்து கொள்கிறது அப்படின்னு அந்த 125 நாள் வேலை திட்டத்துக்கு ஆதரவாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதாக சொல்றாங்க. அதற்கு சிபிஐ வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்குது. திட்டம் என்னன்னே முழுமையா தெரியாம இப்படி ஒரு போராட்டத்தை நடத்துறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கண்டனம் பண்றாங்க. திட்டம் வந்து என்னன்னா 125 நாள் வேலை உறுதி செய்யப்படாது. 125 நாள் வேலை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அது உறுதி செய்யப்படவில்லை. நம்பர் 1. நம்பர் 2, விதைக்கிற காலத்திலும் அறுவடை காலத்திலும் இந்த திட்டம் பயன்படுத்தப்பட மாட்டாது. அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு விவசாயியா இருக்கீங்கன்னு வைங்க, நான் வந்து ஒரு நல்ல சொந்தக்காரரா இருக்கேன் அப்படின்னா, இந்த அறுவடை காலத்திலையும் விதைக்கிற காலத்திலையும் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அமல்ல இருந்ததுன்னா, நான் வந்து உங்களுக்கு கம்மியான கூலி கொடுக்க பார்த்தேன்னா, வேணாம் சுவாமி, எனக்கு நான் பேசாம கவர்மெண்ட் ஸ்கீமுக்கே போயிடுறேன், அங்கே எனக்கு 150 ரூபா கிடைக்குன்னு சொல்லி போனா,
இவங்க அந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி இவங்க கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல. மினிமம் வேஜஸ் இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தது கொடுக்குறாங்க. நான் வந்து உங்களுக்கு 150 ரூபா உங்களுக்கு அங்க கிடைக்கும் போது நான் வந்து 75 ரூபாய் முடிச்சிடலாமா காரியத்தைன்னு சொல்லி பார்த்தேன்னா நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஆனா இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து விதைக்கிற காலத்திலே அறுவடை காலத்திலையும் செயல்படுத்தப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டா, அப்ப அந்த காலத்துல வந்து 75 ரூபாய் 80 ரூபாய் கிடைச்சாலும் வேலைக்கு போய் தானே தீரணும். இந்த ஆமா சார். திட்டம் வந்துங்க இதுல பெரிய எக்கனாமிக்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, மார்க்கெட் இன்டர்வென்ஷனிஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தையை முறைப்படுத்தும் ஒரு திட்டம் இது வந்து. இப்ப அந்த இதையே காலி பண்றாங்க இந்த திட்டத்துல. ஆமா. இந்த திட்டத்தை கொலைச்சிட்டாங்கன்னு திமுக அரசு மேல வந்து இவங்க போராட்டம் நடத்துறாங்களா? சாமி திட்டமே இன்னும் வரல, வர்ற திட்டமே குறைபாடோட வரப்போகுது. என்ன போராட்டம் நடத்துறீங்க? அடித்தளத்தையே காலி பண்ணிட்டு உரிமை சார்ந்த பிரச்சனைய உரிமை இல்லாத கருணை சார்ந்த பிரச்சனையாக மாத்தி கொடுக்கிற ஒரு விஷயத்த இவங்க இப்படி சொல்றாங்க. அது உறுதியாக நடக்கும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு நாம படிக்கிற செய்திகள் அல்லது காங்கிரஸ் சொல்லக்கூடிய செய்திகள் அல்லது நம்ம சிந்தனை முறை இதுலெல்லாம் இதற்கும் அரசு சொல்றதுக்கும் பயங்கர இடைவெளி இருக்கு சார். நம்ம வர்த்தக ஒப்பந்தம் அமெரிக்காவோட சொல்றதாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா மாதிரியான வேலை உறுதி திட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம சிந்தனை முறைமைக்கும் அரசு சொல்லக்கூடிய செய்திகளுக்கும் பெரிய இடைவெளி இருக்கு சார். அவங்க வர்த்தக ஒப்பந்தத்துல விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மாறாக இவர்களுக்கு பெரிய சந்தை, அமெரிக்க சந்தை திறந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் சொல்றதோ நம்ம படிக்கிற செய்திகள்லயோ அந்த மாதிரி எந்த தகவலும் இல்ல. அதே மாதிரிதான் இந்த பிரச்சனையும் பார்க்கணுமான்னு கேக்குறேன். ஆமா, அவங்க வந்து வேறான தோற்றத்தை, பொய்யான வெளி தோற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பல விஷயங்கள்ல. இந்த ரெண்டுமே அப்படித்தான். நரேகாவும் அது மாதிரிதான். இது வந்து அமெரிக்காவோட போட்ட ஒப்பந்தம் அது மாதிரிதான். இந்த ஒப்பந்தத்தை பத்தி அவங்க மறுபடியும் வந்து அதாவதுங்க நம்ம நாட்டு இறையாண்மையை கேவலப்படுத்துற மாதிரி அந்த அமெரிக்க அதிகாரிகள் சின்ன சின்ன அதிகாரிகள் பேசிட்டு இருக்காங்க. கேவலமா இருக்கு. ஒருத்தர் வந்து சொல்றாரு, நாங்க கவனப்படுத்திக்கிட்டாங்க, இன்னும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்தியாவை. ரஷ்யால இருந்து ஆயில் வாங்கினாங்கன்னா மறுபடியும் 50% போயிருவோம். இப்ப என்ன யாரும் நம்ம நாட்டு மேல வந்து நாட்டாம பண்ணிட்டு இருக்காங்களே, இது கேவலம் இல்லையா? இந்த நேரத்துல இவர் பிரதம மந்திரி வந்து நாங்க ரொம்ப பெரிய சாதனை புரிஞ்சிட்டோம். என்ன சாதனை புரிஞ்சீங்க? வேதனை அத்தனையும் சாதனையா காமிச்சுட்டு இருக்கீங்க. சார் பிரதமர் வந்து இப்படிலாம் நடக்க விட மாட்டாருங்கிற நம்பிக்கை குடிமக்களுக்கு ஏன் சார் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பதில் நீங்க பிரதமரை நம்புங்கன்னு சொல்றாங்க. அதை மீறி நடக்குதேன்னு கேட்டா நடக்கிறத பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் ஆனா அவர் காலத்துல நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்காது? ரஷ்யா வந்து த்ரூ திக் அண்ட் தின், சோவியத் யூனியன் அதுக்கப்புறம் ரஷ்யா த்ரூ திக் அண்ட் தின் நமக்கு உற்ற நண்பனாக இருந்த ஒரு நாடு. ரஷ்யா நம்ம பக்கத்துல இருக்கிற நாடு. இன்னைக்கு ஆயில் வந்து அமெரிக்கால இருந்து வாங்குறாங்க. அமெரிக்கால இருந்து வேற ஒண்ணுமே வேண்டாங்க. ரஷ்யா நமக்கு பக்கத்துல இருக்கு. டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எவ்வளவுங்க ஆகும்? ரஷ்யால இருந்து இங்க வர்றதுக்கு, அமெரிக்கால இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவுங்க ஆகும்? படிச்சவன் எவனுக்கு இந்த விவரம் தெரியாதா? முட்டாள்தனமான திட்டம். அதுக்கப்புறம் அந்த ஆயில் எவ்வளவு விலை கொடுத்து நம்ம இப்ப வாங்க வேண்டியிருக்கு? எல்லாம் நம்ம பெண்கையை பிடிச்சு நெருக்கிக்கிட்டே இருக்காங்களே, ஏன் நம்ம பெண்கையை நெருக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கிறோம்? இவங்க தானே சொல்றாங்க 3வது மிக இது பொருளாதார வல்லமை மிக்க நாடாக இப்ப நம்ம மாற போறோமாக்கும், நம்ம ஏற்கனவே பிரிட்டனை மிஞ்சிட்டோமா, இதெல்லாம் இவங்க தானே பேசுறாங்க. அப்ப இவ்வளவு பொருளாதார வல்லமை உடைய ஒரு நாடு எதுக்காக வேண்டி இப்படி வந்து இப்ப பயந்துகிட்டு அமெரிக்கா சொன்னதுக்கெல்லாம் வந்து நீ தோப்புக்கரணம் போடு அப்படின்னா சரி, நான் வந்து தோப்புக்கரணுங்க தவழ்ந்தே வந்துடுறேங்க அப்படி நிலைமைக்கு நம்ம ஏன் போறோம்? அதான் நடந்துகிட்டு இருக்குங்கிறத மக்கள்கிட்ட மறைச்சுக்கிட்டுல இருக்காங்க. அந்த மாதிரி அரசனுடைய செயல்பாடு அந்த மாதிரி இருக்குது. இதை தாண்டி தேர்தல் கூட்டணி அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள வந்தா பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர போறாரு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. நேத்து வந்து கருப்பு சிவப்பு கயிறு கட்டினாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சேர போறாரு. அமித்ஷா வந்து அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதைத்தான் விரும்புகிறார் அப்படிங்கிற செய்தி அவருக்கு தெரிந்த உடனே அவர் இப்ப அமித்ஷாவை சந்திப்பதற்கு நாள் கேட்டிருக்கிறாரு. அவர் அங்க போய் சேர போறாருன்னு இன்னைக்கு நாளிதழில் செய்தி இருக்குது. அண்ணாமலை வந்து அவர் எங்க கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு ஓபிஎஸ். ஓபிஎஸ்க்கு வேற எந்த இடத்துலயுமே வந்து பொசிஷன் கிடைக்கல. அவர் எதிர்பார்த்த எந்த இடத்துலயுமே கிடைக்கல. அப்ப இவங்க கொடுக்கறத வாங்கணுங்கிற மனநிலைக்கு அவர் இருக்காரு. இப்பயும் வந்து இபிஎஸ் அதை அப்போஸ் பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஆனா அவங்க வந்து இபிஎஸ் வந்து சரி அவர் ரொம்ப குறுக்கிட்டுமே, அவருக்கு என்ன 10 கொடுத்தோம் 15 கொடுத்தோம், ஏதோ 3 நாள் கொடுத்துட்டு போறோம் விடுங்க அப்படிங்கிற வரும்போது இபிஎஸ் வந்து சரி சொல்லலாம். இது நடக்கலாம். சரி,
நடக்கலாம். ஆமா. அதுக்கப்புறம் திமுக கூட்டணியிலையும் எல்லா கட்சிகளும் அதிக இடங்கள் கேட்போம் கேட்போம் கேட்போம்னு சொல்றாங்க. ஜவஹர்லா மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் கூட 5 தொகுதிகள் கேட்டிருக்கிறோம், கேட்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. எங்களுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கணுங்கிறது தாண்டி எல்லா கட்சிகளும் இஸ்லாமியர்களை கணிசமாக வேட்பாளர்களாக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையையும் அவர் முன்வைக்கிறாரு. அது கரெக்ட், அது புரிந்து கொள்ள முடியுது. சரி, அந்த கோரிக்கையை அவர் முன்வைக்கிறத புரிந்து கொள்ள முடியுது. எனக்கு அதுல வர்றது எல்லா கட்சிகளும் அதிக இடங்கள் கேட்பது அப்படிங்கிறது உண்மையிலேயே சீரியஸாக அதிக இடங்களை கேட்கக்கூடியவர்களுடைய கோரிக்கையை நீர்த்து போக செய்வதற்காகத்தானோ அப்படிங்கிற எண்ணமும் வருது. இருக்கலாம், அப்படியே இருக்கலாம். ஆனா அதை தவிர எல்லா கட்சியுமே வளரணும்னு நினைப்பாங்க. அதுக்காக வேண்டி தங்களுக்கு இது ஒரு எலக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி தானே. நட்போட தோழமையோடு இருக்கும்போது கூட நிச்சயமா கேட்கத்தானே செய்வாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் தானே எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷனா நடக்கும். ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷனாக நடக்கும். அந்த வகையில பெரிய அளவுல இந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை வராதுங்கிறத நேற்றைய கூட்டத்திலையும் முதலமைச்சர் சொல்றாரு, துணை முதலமைச்சர் சொல்றாரு, மற்ற பேசிய தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க. பட் மீடியா வந்து ஒன்னொன்னா அது போச்சு இது வந்ததுன்னு விசிகான்னாங்க, விசிகாவை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ்னாங்க, இப்ப காங்கிரஸையும் விட்டுட்டாங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு அது. இப்ப அடுத்தாப்புல சின்ன கட்சிகள் ஒன்னொன்னா அதிக இடங்களை கேட்கிறாங்க. வேல்முருகன் வந்து கூடுதல் இடங்கள் கேட்கிறார் அப்படின்னு வரைக்கும் அவங்க வந்து செய்திகளை போட தொடங்கி இருக்கிறாங்க. ஆக்சுவலி சார், இப்ப காங்கிரஸ் வந்து அடுத்து வந்து காங்கிரஸுக்குள்ள இருந்து சில பேர் கலகக்குள்ள எழுப்புவாங்க. பிஜேபிக்கு வந்து ஏடிஎம்கே அதிக சீட்டு கொடுக்க போகுது, அதுல சந்தேகம் இல்லை. சரி, ஏன்னா கழுத்துல கத்தி வச்சு கேக்குறாங்க, அதனால கொடுத்துதான் தேரணும். இப்போ அப்படி கொடுத்த உடனே அது ஒரு அனைத்து இந்தியா கட்சி, நாங்களும் ஒரு அனைத்து இந்தியா கட்சி, அவங்களுக்கு இருக்கிறத விட தமிழ்நாட்டுல எங்களுக்கு வந்து பிரசன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, அப்ப நீங்க எங்களை பார்த்து போட வேண்டாமா அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல சில பேர் கேட்பாங்க. ஆனா இதுல வந்து நிச்சயமா முதல்வர் வந்து உறுதியான நிலைப்பாட்டை எடுப்பார் நான் நம்புறேன், எடுக்க வேண்டும். ஏன்னா அவர் சொல்லலாம், அந்த பாருங்க பிஜேபிக்கு அவங்க ஏதோ ஒரு கட்டாயத்துல கொடுக்கலாம், நம்ம வந்து அப்படிப்பட்ட கட்டாயத்துல கொடுக்குற நிலைமையில நம்ம இது வரைக்கும் நடந்துகிட்டது இல்லை. நம்ம வந்து ஒரு கொள்கை கூட்டணி, நமக்கு பொது எதிரி வந்து இது ஒன்றிய அரசுல இருக்கிறாங்கிறத மறக்காம இருந்தீங்கன்னா நம்முடைய இது வந்து எலக்ட்ரல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார்னு எதிர்பார்க்கிறேன். சொல்லணும் கண்டிப்பா. ஏன்னா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல வந்து தன்னுடைய பலத்தை மீறி தான் இது வரைக்கும் சீட் வாங்கியிருக்காங்க. 25 சீட்டு கூட அவங்களுடைய பலத்தை மீறி வாங்கினதுதான். என்டிஏல மேலும் மேலும் கட்சிகளை கொண்டு வருவதற்கு பாஜக முயற்சி செய்து அதுக்காக குழு போடுவது, இதையெல்லாம் பார்க்கும்போது கூடுதலாக கட்சிகளை கொண்டு வந்து கூடுதல் இடங்களை அதிமுகவிடம் இருந்து வாங்கி பகிர்ந்து கொடுத்து அதிமுக போட்டியிடும் எண்ணிக்கையே வந்து கன்சிடரபிளா குறைச்சிடுறது, அதுல ஒரு 15% குறைஞ்சதுன்னா கூட, தோல்வி இருந்ததுன்னா கூட அவங்களால தனித்து ஆட்சி அமைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி விடுவதுங்கிறத நோக்கமாக கொண்டு இதெல்லாம் நடக்குதோ அப்படிங்கிற அளவுக்கு அதை பாக்குறதுக்கு சந்தேகம் வருது. இல்ல சந்தேகமே இல்லாம, ஏன்னா அவங்க தெளிவா சொல்றாங்களே, எங்க கூட்டணி அமையணுங்கிறது அவங்களுடைய ஆசை. எங்க என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போறது எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வாங்க. தொகுதி வாரியாக வட்டார வாரியாக செய்திகளை போடுறவங்க எல்லாருமே அந்த கூட்டணிக்குள்ள ஒரு கோல்டு வார் அல்லது ஒரு சீட்டு தொகுதியை தங்களுடைய கட்சிக்கு வாங்குவது போன்ற விஷயங்கள்ல பெரிய குழப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகளை பல செய்திகளாக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா, அது இபிஎஸ் வந்து அவ்வளவு லேசா விட்டு கொடுக்க மாட்டாருங்க. அவ்வளவு லேசா விட்டு கொடுக்க மாட்டாரு. அப்படி விட்டு கொடுக்காம இருந்து அதன் காரணமாக பிஜேபியோட தேர்தல் உறவு முறிஞ்சதுன்னா கூட அவர் சந்தோஷம் தான் படுவார். ஏன்னா இது ஒரு லயபிலிட்டி தான் பிஜேபி அவங்களுக்கு. இவரா வந்து அதை உதற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா சரி, இவர் வந்து வேற வழி இல்லை, என்னுடைய கட்சி தொண்டர்கள் இதை ஏத்துக்கவே மாட்டாங்க, இத்தனை சீட்டு மட்டும்தான் எங்களுக்கு ஏத்துக்கவே மாட்டாங்க, எங்களுக்கு கண்டிப்பா இத்தனை வேணும் அப்படின்னு சொல்லி உறுதியா நிப்பாரு நான் நம்புறேன். ஏன்னா அவர் தன் நலத்தை விட்டு கொடுக்காம தான் போன தடவை பிஜேபியோட ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஆனா இது வந்து விஸ்வகுருவுக்கும் மௌன குருவுக்கும் இடையில உண்டான போட்டியா சார்? ஆமா, இவரை மௌனமாக இவரை பக்கத்துல அமர்த்தி வச்சு கூட்டணி அறிவிப்பு வந்தது. அதே மாதிரி அவரை மௌனமாக அமர்த்தி வச்சே கூட்டணி முறிவு அறிவிப்பும் வரும், வர்ற அளவுக்கு இல்ல. அந்நேரம் மௌன குரு வந்து மௌனத்தை கலைச்சிருவாரு. முறிக்கிறதுனா இவர் தான் முறிப்பாரு. பிஜேபி முறிக்க மாட்டாங்க, பிஜேபி முறிக்க மாட்டாங்க. இவர் தான் முறிக்கிறதுனா இவர் தான் முறிப்பாரு.
பிஜேபி முறிக்க மாட்டாங்க சார். அது உதயநிதி நேற்று துணை முதலமைச்சர் பேசுறதுலயும் சரி, முதலமைச்சர் பேசும்போதும் சரி, பாஜகவினுடைய கிளையாகவே அது மாறிடுச்சு அதிமுக அப்படின்னு தான் பேசுறாங்க. உண்மைதான். வெரி அன்பார்ச்சுனேட். ஓகே சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார்.